சொல்லியா? தலைவரே, நீங்க எலெக்ஷன்ல தோத்தா கட்சியை விட்டு நீக்கிறவனு நிர்வாகிகளாம் பேசிக்கிறாங்களே, அது உண்மையா தலைவரே? அத பத்தி என்ன நினைக்கிறீங்க தலைவரே? ஏய், தலைவரே போன வையா. கேக்குதா? சும்மா. தலைவரே, மாமா என்னாச்சு? தலைவர் என்கிட்ட பேசின விஷயம் கட்சி நிர்வாகிகள் வரைக்கும் போயிருக்கு. ஆள் ஆளுக்கும் போன் பண்ணி துக்கம் விசாரிக்கிறானுங்க. ஏங்க, சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், கை கழுவிட்டு வாங்க சாப்பிடலாம். ஆமா, இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சல். போ. என்ன எதுவும் பேச வச்சிராத. என்ன ஆச்சுங்க? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? எதுக்கு நான் டென்ஷனா இருக்கேன்னு உனக்கு தெரியாது இல்ல? எல்லாம் உன் புள்ளையும் மருமகளும் பண்றதுதான். நாளைக்கு இந்த எலெக்ஷன்ல ரிசல்ட் மட்டும் ஏதாவது தப்பா வரட்டும், அப்புறம் இருக்கு. ஏங்க, 2 பேருமே நியாயமா உழைச்சிருக்காங்க, மக்கள் பார்த்து ஓட்டு போட போறாங்க. மீனாட்சி ஜெயிச்சாலும் துளசி ஜெயிச்சாலும் 2 பேருமே நம்ம மருமகளுங்க தானே. ஏய், என்ன அசிங்கப்படுத்துறியா? நான் நிறுத்தின கேண்டிடேட்டும் என்ன எதிர்த்து நிக்கிற கேண்டிடேட்டும் ஒன்னா எனக்கு? உன் புள்ள என்ன அவமானப்படுத்தணும்னு தான் இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்காக நான் என்னெல்லாம் செஞ்சிருப்பேன். இப்ப பாரு, அவன் எனக்கே துரோகம் பண்றான். அப்பா வாடா நல்லவனே, நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது பெத்த மனசு அப்படியே பூரிக்குதுடா. நல்லா இருப்ப. அரசியல்ல அப்பனை மிஞ்சணும்னு ஆசை. ஆமா, இது எத்தனை வருஷ திட்டம்? யாரு? நான் திட்டம் போடுறேனா? தப்பா கேவலமா. அப்பா, நீங்க வர ரொம்ப கேவலமா மாறிட்டு இருக்கீங்க. தயவு செய்து மாறுங்க, இப்படி பண்ணிட்டு இருக்காதீங்க சொல்லிட்டேன். டேய், என்னடா இப்படி பேசுற அப்பாவ? நீ வழக்கம் போல எல்லாத்துலயுமே லேட்டு, உனக்கு ஒண்ணுமே புரியாதுமா. சும்மா இருப்ப கொண்டாட நீ. தொலைச்சி எங்க? அதை ஏன்டா என்கிட்ட கேக்குற? டேய் வெற்றி, என்னடா ஆச்சு உனக்கு? ஏமா உனக்கு புரியல? உனக்கு தொலைச்சி தூக்கிட்டு அவர் கடத்தி வச்சிருக்காரு.